இந்த வீடியோவில் தேவநேய பாவாணர் குறித்த சில குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரையானது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? சொல்லாய்வு கட்டுரைகள். தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறது ஒரு கட்டுரை. அது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் யார்? தேவநேய பாவாணர். பல்வேறு இலக்கண கட்டுரை மற்றும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியவர்தான் தேவநேய பாவாணர். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவாணர். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர்தான் தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர்தான் தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதற்கு தலைவராக இருந்தவரும் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரையை எழுதியவர் தேவநேய பாவாணர். சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் அல்லூர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் பாரதியார். சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்னா இரா இளங்குமரனார். தேவநேய பாவாணர் கூட வியந்த பெருமகனார் தான் இளங்குமரனார். பாவாணர் நூலகமானது அதனை அமைத்தவர் யாருன்னா இரா இளங்குமரனார். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யாருன்னா இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யாருன்னா இரா இளங்குமரனார். இளங்குமரனார் யாரை போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் பெற்றிருந்தார்? திருவிக்காவை போல. இந்திய மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருவில் அச்சேறிய முதல் மொழி தமிழ்மொழி. கார்டிலா என்னும் போர்ச்சுகீசிய நூலானது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதை குறிப்பிடுவது எது? அது 6ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 6வது உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த சிறப்புக்குரிய மொழியும் தமிழே. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மொழியும் தமிழே என்று கூறியவர் யாருன்னா அப்பாத்துரையார். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை பெற்றவர்கள் 2 பேர். ஒன்று திருவிக்கா, மற்றொன்று இரா இளங்குமரனார். தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் திருவிக்கா. பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் அப்பாத்துரையார். இளங்குமரனாரின் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்முத்துக்கள் யாவை? இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை. தேவநேய பாவாணரின் படைப்புகள் இலக்கண கட்டுரைகள், மொழியாராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் சொல்லாய்வு கட்டுரைகள். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று கூறியவர் யாருன்னா இரா இளங்குமரனார். தேவநேயம் என்ற நூலினை எழுதியவர் இரா இளங்குமரனார். பாவாணர் நூலகத்தை அமைத்தவரும் இரா இளங்குமரனார். 1554ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய நாட்டில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல் எதுனா கார்டிலா. இந்த ஆண்டு 1554. கார்டிலா ரோமன் வரி வடிவில் அச்சடிக்கப்பட்ட நூலாகும். எந்த வரி வடிவுனா ரோமன் வரி வடிவு.
கார்திலா தி லிங்கோ தமிழ் போர்ச்சுகீஸ் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா கார்டிலா என்னும் நூல். இந்திய மொழிகளில் மேலை நாட்டு மொழிகளில் அச்சிடப்பட்ட முதல் நூல் எதுனா தமிழ்மொழி நூல். தமிழ் சொல்வளம் குறித்து கால்டுவெல் குறிப்பிடுவது தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழிலுள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றின் இல்லாத குறை எந்த தமிழ் அறிஞர்களுக்கும் மிக தெளிவாக தெரியும். தமிழில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கும் உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் காணப்படுகின்றன. அவ்வளோதான். இனி அடுத்த வீடியோவை நம்ம கம்மிங் டேஸில் பார்க்கலாம்.